ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிலங்க எப்பயும் போல் நம்ம காட்டிடுவோம், பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். கான்டினென்டல் GT 650 தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு ட்வின் சிலிண்டர் பைக்கு. இதை வண்டியை பற்றி சின்ன ஒரு வாக்கரணும், ப்ளஸ் வந்து நம்ம வண்டியில் போக மீதி எல்லாமே ரைட் ரிவ்யூவும் பார்த்துருவோம். இன்றைக்கி ரைட் ரிவ்யூ ப்ளஸ் வாக்கரன். இந்த வண்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான், GT ப்ரோன்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு. இதில் வந்து ரெட் ரூஸ் சைலன்சர் போட்டிருக்கு, தெரியுதுங்களா? ரெட் ரூஸ் சைலன்சர் டபுள் சைடு போட்டிருக்கு. இதோட சவுண்டு பயங்கரமாக இருக்கும். போக பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன் பண்ணிடுவோம். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. சவுண்டு பயங்கரமாக இருக்குல்ல? அப்படியே போக கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஆஹா, இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 650cc ட்வின் சிலிண்டர் பைக்கு. சொல்லவே தேவையில்ல, இதுக்கு அரௌண்ட் இது ஒரு சூப்பர் பைக் கேட்டகரி வரும். ஏன்னா ஒரு 500cc மேலே போயிட்டாவே சூப்பர் பைக்குன்னு தான் சொல்லுவாங்க எதனாலும். இப்போ ட்வின் சிலிண்டர் வந்து நிஞ்சா 300 இதெல்லாம் வந்து 300, அதாவது 500க்குள்ளே இருக்குது. அதனால் வந்து சூப்பர் பைக் கேட்டகரியில் கிட்டத்தட்ட வராது. ஒரு மினி சூப்பர் பைக் மாதிரி தான் அதுவும். அதுக்கப்புறம் இதோட பவரு எல்லாமே பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் வராது. டிஜிட்டல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடோ மீட்ரு, இந்த ஓடோ மீட்ரு, இந்த ஃபியூல் கேஜி இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இதாக வரும். அதே மாதிரி இதோட வண்டியோட லுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாருக்குமே ராயல் என்ஃபீல்டு லைக் பண்ணுவாங்க. இதோட சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். அரௌண்ட் ஒரு 650cc சவுண்டே பயங்கரமாக இருக்கும். இப்போ கேட்குறதே இல்லைன்னு தெரியல. நம்ம ஹைவேல ஒரு இது பண்ணோம்னாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் போலீஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். ஏன்னா இந்த வண்டியில் ரெட் ரூசர் சைலன்சர் போட்டுருக்கு, பயங்கர சவுண்டாக இருக்கும். வேணா இல்லைங்க, இங்கே ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஆல்ரெடி நான் GT ஓட்டிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் GT எல்லாமே. இன்டர்செப்டார் GT எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பாருங்க ஓட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல? ஓட்ட ஓட்டிகிட்டே இருக்கும் போல இருக்குது. இதில் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு 2 டயருமே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அது மாற்றினா இன்னும் பயங்கரமாக இருக்கும்ன்றதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டயர் மாதிரி தான் வரும். அதாவது இப்போ நம்ம வண்டியெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பின்னாடி வந்து ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை, பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஈவனாக தான் இருக்கும். அதனால் இந்த வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தாவே எனக்கு சரியாக தெரில, நான் பார்க்கல. இப்போ சடனாக வீடியோ எடுக்கலான்னு வந்தேன், அதனால் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுவோம். அதாவது ஃபியூல் வேறு துடிக்குது, என்ன கதைன்னு தெரில. சரிங்க, அப்படியே போக கண்டினியூ பண்ணலாம். நான் டனலில் போயிட்டேன். இப்போ GT 650யோட சைலன்சர் எக்ஸாஸ்ட் நோட் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாஸ்ட் நோட் நிலைங்க காட்டுறேன். எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? டனலில் இப்படி தான் இருக்கும். எல்லாம் பார்க்குறாங்க, ஏதோ சொல்லுவாங்களா? ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம இப்போ ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. டனல் சவுண்டு பார்க்க போகிறீங்க. எப்படி ரியாக்ஷனு? பெட்ரோல் போட்டுப்போம், ஏன்னா பெட்ரோல் இல்லைன்னு தான் காட்டுது. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு என்ன ஓட்டி பார்த்துட்டு வரணும். முடிஞ்சால் இன்னொரு வீடியோ யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த வண்டியை வச்சு அதை பண்ணலாமா என்னன்னு பார்க்கலாம். இல்லைங்க, பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். ஹைவே ஏரியெல்லாம் இல்லைங்க, சவுண்டு ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரில. நான் வந்து கேமராவை போட்டு பார்த்தாலும் தெரியும். இப்போ ஓட்டி கட்டுற பாருங்க. இப்போ வேறு 3rd கியரில் இருக்கேன். அப்படியே பொறுமையாக ஏற்றலாம் ஏறுது. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லைட்டாக உணர்றேன், லைட்டாக சொன்னீங்க, பயங்கரமாக இருக்கு. ஏன்னா கேமரா பாண்டில் தானே இருக்கு, அதெல்லாம் மெயின். ஏன்னா இந்த மாதிரி தாங்க நிறையா தடவை ஆயிடுது. ஒன்னே கேமரா ஆஃப் பண்ணி திருப்பி பேசிட்டு இருக்கேன் இல்லையா.
மையை கனெக்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. வண்டி ஓட்ட ஓட்ட அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதனாலதான் ஒரு சூப்பர் பைக் கேட்டகரியில வந்து எல்லாருமே லைக் பண்ணி எடுக்கிறாங்க பைக்கு. நிறைய பேருக்கு வந்து சூப்பர் பைக்னா என்னன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியல. அது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். நம்மனா பைக்கிங் இதுல இருக்கீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால சூப்பர் பைக்னா என்ன சிசியில இருக்கு, சூப்பர் பைக்னா என்ன பவர் வரும், என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நம்மளும் ஃபுல்லா இல்ல, ஒரு அளவுக்கு தெரியும். அதை வச்சுதான் இந்த கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டக்குன்னு தட்டி விட்டுருங்க. வண்டி ஓட்டுறதுக்கே அப்படியே லாங் ரைட்ஸ்க்குலாம் யோசிக்கவே தேவையில்ல, வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அப்படியேப்பட்ட வண்டி தான் ஜிடி தான். ஆனா என்ன பெட்ரோல் தான் கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா 650 சிசிங்கிறதுனால ரொம்பவே கூடாது. ஃபர்ஸ்ட் மைலேஜ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிட்ட வரும். 25ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜான மைலேஜ் தான் நான் சொல்றேன். போலீஸ் வர பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா ஹெல்மெட் போட்டிருக்கோம். எல்லாருமே மறக்காம ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க, ஏன்னா அதுதான் சேஃப்டி. ஏன்னா நிறைய சம்பவம் நம்ம நேர்லயே பாக்குறோம், நம்ம போற இடத்துல வர இடத்துல எல்லாம் பாக்குறோம். ஹெல்மெட் இருந்தா எதுலன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். வேகமா போறாங்க, பொறுமையா போறாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கரெக்டா போனாலுமே நம்மளை சுத்தி வரவங்க கரெக்டா வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை கரெக்டா. அதனாலதான் சொல்றேன், எப்போ போனாலும் கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணிங்க. முடிஞ்ச சேஃப்டி கியர்ஸ் தான் யூஸ் பண்ணிங்க. நம்ம கிட்ட என்ன சேஃப்டி கியர்ஸ் எதுவும் வாங்கல, என்ன கிளவுஸ் வச்சிருக்கோம், அது இப்போ ஃப்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா ரைடிங் பேண்ட்டோ, ரைடிங் ஜாக்கெட்டோ, ரைடிங் பூட்டோ எல்லாமே வாங்கணும்னு ஆசைதான். ஒரு ஃபியூச்சர்ல வாங்கிடுவோம் கண்டிப்பா எல்லாமே. இப்போ ஓட்டலாமா, ரோடு இருக்கு, ஆனா எங்க பிளாக் ஆகி இருக்கு, எங்கங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் இந்த மாதிரி ஆகுமோ ஒன்றும் புரியல எனக்கு. எல்லாம் காலியாக இருக்கும். நான் மத்தியான டைம்ல நிறைய தடவை இங்க வந்திருக்கேன். அது அப்போ பார்க்கும்போது ரோடு அனாதையா கிடக்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா தான் இப்படி ஆகுது. இவரு வேற நல்லா திரும்பி திரும்பி பாக்குறாரு. எங்களாடு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, வந்துடுவீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பாடல் போடலாம், பேசக்கூடாதுதான். நம்ம கரெக்டா இண்டிகேட்டர் போடாம ஒன்றும் போடாம அப்படியே நம்ம தான் கரெக்டா இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பரா போயிட்டு இருக்கோம். இதான் சொன்ன பாத்தீங்களா, ப்ராப்பரா வர்றது இல்லைன்னு. ப்ராப்பரா ஏதாவது ஒரு தடவை 2 தடவை மறக்கலாம். நிறைய பேர் மிரரே ஓப்பன் பண்ணாம கார் ஓட்டுறாங்க தெரியுங்களா. அந்த மிரர் ஓப்பன் பண்ணி விட்டு ஓட்டினா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல. மறந்துடுறாங்க. நானும் ஒவ்வொருத்தையும் மறக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுவேன், ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. அதனால எங்க ஒவ்வொருத்தையும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க, ஒவ்வொருத்தையும் கண்டுக்கூட மாட்டாங்க நம்ம சொல்றத. அவங்க சேஃப்டிக்கு தான் நம்ம சொல்றோம். ஆனா நான் பாத்தீங்களா வண்டியை பத்தி சொல்றதை விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடல் ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650cc டபுள் சிலிண்டர், அதாவது ட்வின் சிலிண்டர். இந்த நிஞ்சா 300 வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த டைப்ல வந்து இந்த சிலிண்டர் வரும். அது வந்து 300cc, இது அப்படியே டபுள் 650cc வரும். உள்ள ஒரு பவர் தாங்க. ஏன்னா இனிஷியல்ல உங்களுக்கு இழுக்கும் போது உடனே வந்து RPM லாக் ஆயிடும். ஏன்னா வந்து அந்த அளவு உங்களுக்கு பவர் இழுத்துரும். இப்ப நம்ம சடனா இப்படிங்கிற தெரியுங்களா, இப்ப சும்மா தான் போனேன், அதுக்கே அப்படி ஆயிடுச்சு. பாருங்க பண்ணி காட்டுறேன். நான் பின்னாடி போறேன்னா இந்த பவர் வந்து எத்தனாவது கீர்ல இருந்து, இப்ப பாருங்க 5வது கீர்ல இருக்கேன், 5வது கீர்ல இருந்து இழுத்தனா பவர் அடிப்போகுது. அதே மாதிரி இனிஷியல் டார்க்கு வேற மாதிரி. நான் GT வச்சிருக்கீங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் GT இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா GT பொறுத்தளவு வண்டி வெயிட் அதிகம். எப்படின்னா ட்வின் சிலிண்டரு, இன்ஜின் நல்லா பெரிய இன்ஜினா இருக்கும். அவங்க விட இங்கே பாருங்க பின்னாடி நான் இன்னைக்கு ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன். ஷூ போடலாம் தான் பார்த்தேன். ஷூலாம் கொஞ்சம் ஃபெஸ்டிவலில் ஆகி ரொம்ப இதாகி போச்சு. கிட்ட எனக்கே ஹீட்டிங் ஆகுது. முடிஞ்ச அளவு ஜீன்ஸ் பேண்ட் போட்டோம்னா ஹீட்டிங் சற்று தெரியாது. ஜீன்ஸ் பேண்ட் போடலை, நார்மலாக ஒரு ட்ராயர்லாம் போட்டு விடணும்னா கொஞ்சம் ரேர் தான். வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக போகுது. இப்போ பாருங்க, உங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து போய் கட்டுற பாருங்க. அப்போதான் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கோங்களா, அதில் ஒரு 20 கிலோ தான் போயிட்டு இருக்கோம். இப்போ சடனாக பாருங்க,
கியர் மாற்றணும்னா பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கியர் உடனே வந்து ஆர்பிஎம் லாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம கொஞ்ச நேரம் இழுத்து ஓட்டலாம்னு பார்த்தா அது ஆகாது. ஏன்னா ஆர்பிஎம் சடனாக லாக் ஆகலாம். அடுத்த கியர் போடுங்கிற வண்டி இப்போ தேர்ட் கியர்ல தான் இருக்குது. உருவா இன்னும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விட்டோம்னா செல்லு போயிடும். இந்த கேப் அடிச்சு பார்ப்போம். இப்போதாங்க கேப்புக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துருக்கு நம்ம ஓட்டுறதுக்கு. நம்ம வண்டியில நமக்கு பழகிருக்கும். அதே மாதிரி வண்டி மாற்றி ஓட்டுறப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான், பட் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. இது என்னடா சுவிட்சு அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து ஹெட்லைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த ஹெட்லைட் சூப்பராக இருக்கும். பார்க்க முடிஞ்சா காட்டுறாவ ஃபோட்டோ இருந்தால் கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் சுவிட்ச் மாதிரி வச்சுருக்காரு. பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியிங் சவுண்டு சும்மா அப்படியே வண்டி ஸ்டார்ட்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரியே கேட்கல. வண்டி இப்போ ஸ்டார்ட்ல இருக்கா, வண்டி மூவிங்ல தான் பயங்கர சவுண்டு. அதுவும் ரோவ் பண்ணி ஓட்டம் மொத்தம் டாப் நாச். சவுண்டை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக ஓட்டினா ஸ்மூத்தாக இருக்குது. ரோவ் பண்ணி நல்லா இழுத்து ஓட்டணும்னா தான் வண்டியோட இந்த பேய்த்தனத்தை காட்டிடுது. ஒரு 650 சிசிங்கிறது பேய்த்தனத்தை காட்டிடுது. இன்னொன்று சொல்கிறேன், இப்போதான் பைக் வந்து அதாவது ஒரு 100 சிசி 150 சிசிலேருந்து 650 போகிறதுனா கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரியாக போயிடும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜிடி ஓட்டணும்னா இன்டர்செப்டர் ஓட்டணும்னு கேட்டிங்கன்னா இன்டர்செப்டர் தான் ஓட்டினேன். ஏன்னா 2 பேரும் ஒரே சிசி தான் அரௌண்டு. அந்த இன்டர்செப்டர் ஓட்டி நான் ஃபஸ்ட்டு தடவை ஓட்டும் போது வந்து ஒன்றே வெயிட்டாக இருந்துச்சு எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்பீடில் போகும்போது நமக்கு உலட்டுற மாதிரி இருந்துச்சு. அது ஏன் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அந்த டயர் ரேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலும் நம்ம வந்து வெயிட் எப்பயுமே கம்மி தான். அது ஒரு காரணம். என்ன மாதிரி இடத்துல ஓட்டணும்னா, இந்த மேம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிங் இருக்கும்ல ஜாயின்ஸு, அந்த ஜாயின்ஸில் கொஞ்சம் வேகமாக விடும் போது தான் வந்து நல்லா ஒரு தூக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அப்போ ஒரு ஜர்க் அடிக்கும். அதை நான் நல்லா அந்த வண்டியை நான் கிட்டத்தட்ட 1 வீக் மேலே இன்டர்செப்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நல்லா பழகுனுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது என்னடா வண்டி இது முறுக்கா போகுது சரு புருன்னு அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் வண்டி ஓட்ட தான் நல்லா ஒரு ஹேண்ட்லிங் வருது. நமக்கு இன்ட்ரெஸ்டே வருது, ஹேண்ட்லிங் வருது ஓட்டுறதுக்கு. பயங்கரமா இருக்கு. அப்படியே இப்போ எம்டி ரோடு கிடைச்சாலும் ஒரு அழுத்த அழுத்தணும். நல்ல ஒரு உடனே டாப் ஏறிடுது. 80 100 இதுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. சும்மா இருக்குன்னா 100 அப்படிதான் போகுது வண்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல ரைடு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ரைடு ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்போதான் ரைடு வந்து அப்பப்போ பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டேன். வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னா, இப்போ சவுண்டு வந்து கம்மியாக தானே இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஃபுல்லாக ஓட்டி பார்த்ததால எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா வண்டி ஓட்டும் போது அதை நல்லா ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. முடிஞ்சால் யார்கிட்டே இருந்தால் கூட சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி நல்ல ஒரு பவர் எல்லாமே டாப் நாச்சு. இந்த வண்டிலாம் ஒரு பேய் மாதிரி போகுதுன்னு வச்சுங்களேன். 100 ஒரு மேட்ரே கிடையாது இந்த வண்டிக்கு. எப்படி ஆனாலும் இந்த வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டி ஓட்டினாலுமே பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. அண்டில் தென் பாய் பாய், டாடா கைஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். டாடா பாய் பாய், லவ் யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.